இப்போ நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால் அசோலா தொட்டி போடுற இடம் சரிங்களா. அசோலா தொட்டி போடும்போது என்னென்ன கவனத்தில் கொள்ளணும்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அதாவது அசோலா தொட்டி போடும்போது 50 வீத வெயிலும் 50 வீத நிழலும், அதாவது கால வெயில் பிடிக்கக்கூடிய மாதிரி கிழக்கு மேற்காக சூரிய ஒளிப்படக்கூடிய மாதிரி கிழக்கு மேற்காக அசோலா தொட்டி போடணும் சரிங்களா. அந்த அசோலா தொட்டி போடும்போது அதுக்கு மேட்டு என்னதுன்னா அந்த போடுற இடம் மஞ்சவண்ணா, நாவல் மரம், பூவரசு இப்படியான மரங்கள் நிழலுக்குள்ள போட்டிங்கன்னு சொன்னால் அந்த பராமரிப்பு பிரச்சனையும் ஒன்று இலகுவாக இருக்கும். இப்போ நாங்கள் இதில் பார்த்துருக்கப்புறம் இடம் தெரிவு செய்திட்டோம். இதுதான் அந்த இடத்துல அமைவிடம். இந்த நிழலுக்கு பிடிக்க பார்த்துருக்கீங்கன்னு சொன்னால் காலையில் பிடிக்கிற வெயிலும் இதுக்கு பிடிக்க போகுது. அடுத்தது இதில் வந்து கிழுவங்கதி எல்லாம் நிற்கிது. இப்போ என்கிட்ட இருக்கிற இடத்துல நான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அசோலா தொட்டி இதில் போட்டாச்சு. அப்படி அரை அடி ஆழத்தில் மண்ணிலேருந்து அரை அடி ஆழத்தில் தோண்டி 4 பக்கமும் சாய்வு வரக்கூடிய மாதிரி அசோலா இந்த அந்த அள்ளுற மண்ணை வந்து புருவமாக போடணும். மண்ணுக்கு மேலே அரை அடி புருவமும் மண்ணுக்கு கீழே அரை அடி போடணும். அப்போ தொட்டியின் சைஸ் வந்து கருப்பு பொழுதின் பாவிக்கிறதால 4 அடிக்கு மிக ஆமல் இருக்கணும். 4 அடிக்குள்ளே இருக்கணும். ஏன்னா வெட்டைக்கில் 6 அடி வரும். அப்போ நான் 1 அடி இஞ்சால 1 அடி அங்கால 4 அடி இடைவெளி 6 அடி வந்துடும் சரிங்களா. அடுத்தது கீழே வந்து என்னென்னு சொன்னால் கீழே மட்டமான முள்ளுகள் கல்லுகள் இல்லாமல் மட்டமான நிலத்தை மட்டப்படுத்தி போட்டு அதில் வந்து இப்போ கல்லுகள் அதில் இருக்குமா இருந்தால் கொஞ்சம் குறு மணலை பரவி போட்டு அதுக்கு மேலே இந்த பொலித்தீனை வெட்டி பிரிக்கலாம். பொலித்தீன் பிரித்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 படை பொலித்தீன் போடணும். கருப்பில் 2 படை போட்டுட்டு அதுக்கு மேலே கூட வெயில் சூடான இடமாக இருந்தால் கருப்புக்கு என்னென்னு சொன்னால் இலகுவில் வெயில் வந்து தனியாக சூடாக்கும். அதனால் மேலே நீல பொலித்தீன் போடுறோம். இப்போ எங்களுக்கு என்ன சொன்னால் இந்த இடம் வந்து என்ன சொன்னால் ஓரளவு நல்ல நிழல் தரக்கூடிய இடம்ன்றபடியால் நாங்கள் கருப்பு பொலித்தீன் போட போகிறோம். கருப்பு பொலித்தீன் வெட்டி போட்டுட்டு அதுக்கு மேலே